இன்று உங்கள் கையில் வெறும் 1000 ரூபாய் தான் இருக்கிறதா? இதை வைத்துக்கொண்டு என்ன செய்ய முடியும் என்று கவலைப்படுகிறீர்களா? ஒருவேளை ஒரு ஹோட்டலுக்கு போய் சாப்பிடலாம் அல்லது ஒரு சட்டை வாங்கலாம் என்று நினைக்கிறீர்களா? சாணக்கியர் உங்கள் கையை பிடித்து தடுத்து நிறுத்துகிறார். அவர் சொல்கிறார், புத்தி இல்லாதவன் கையில் இருக்கும் 1000 ரூபாய் ஒருவேளை உணவோடு முடிந்துவிடும். ஆனால் ஒரு அறிவாளியின் கையில் இருக்கும் 1000 ரூபாய் ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கும் அஸ்திவாரமாக மாறும். நண்பர்களே, 1000 ரூபாய்க்கும் 1 கோடி ரூபாய்க்கும் இடையே இருப்பது வெறும் சில சைபர்கள் மட்டுமல்ல, அது உங்கள் பொறுமை மற்றும் திட்டமிடல். சாணக்கியர் ஒருமுறை காட்டில் ஒரு ஆலமரத்தின் விதையை காட்டினார். அந்த விதை கடுகை விட சிறியது. அவர் சொன்னார், இந்த சிறிய விதைக்குள் தான் ஒரு பிரம்மாண்டமான ஆலமரம் ஒளிந்திருக்கிறது. அதை நீ சரியாக மண்ணில் புதைத்து நீர் ஊற்றினால் அது காலத்திற்கும் உனக்கு நிழல் தரும். உங்கள் கையில் இருக்கும் அந்த 1000 ரூபாய் தான் அந்த விதை. அதை நீங்கள் இன்று செலவு செய்து விட்டால் அந்த ஆலமரத்தை வளரும் முன்பே கொன்று விட்டீர்கள் என்று அர்த்தம். ஆனால் அதை சாணக்கியர் சொல்லும் முறையில் முதலீடு செய்தால் அது 1 கோடியாக வளர்வதை யாராலும் தடுக்க முடியாது. சாணக்கியரின் முதலீட்டு விதி என்ன தெரியுமா? துளி துளியாக சேரும் நீர்தான் குடத்தை நிரப்பும். 1000 ரூபாயை நீங்கள் ஒரு இடத்தில் போட்டுவிட்டு மறந்து விடுவது முதலீடு அல்ல. அந்த 1000 ரூபாய் மூலம் கிடைக்கும் லாபத்தை மீண்டும் முதலீடு செய்வதுதான் மகா தந்திரம். இதைத்தான் இன்று உலக பணக்காரர்கள் செய்கிறார்கள். உங்களுக்கு தெரியுமா, இன்று உலகின் மிகப்பெரிய பணக்காரர்கள் யாருமே தங்களின் முதல் 1 கோடியை வெறும் உடல் உழைப்பால் மட்டும் சம்பாதிக்கவில்லை. அவர்கள் தங்களின் சிறு சேமிப்பை வேலைக்கு அமர்த்தி சம்பாதித்தார்கள். சாணக்கியர் சொல்கிறார், பணம் என்பது ஒரு காந்தம். சிறிய காந்தம் சிறிய இரும்பை இழுக்கும், பெரிய காந்தம் ஒரு மலையையே இழுக்கும். உன் 1000 ரூபாயை பெரிய காந்தமாக மாற்றும் வரை அதை பாதுகாக்க வேண்டியது உன் கடமை. ஏழைகள் ஏன் ஏழைகளாகவே இருக்கிறார்கள்? அவர்களுக்கு பணத்தை சம்பாதிக்க தெரியும், ஆனால் பணத்தை பெருக்குவதற்கு தெரியாது. சாணக்கியர் ஒரு எச்சரிக்கையை தருகிறார். ஓட்டையுள்ள பாத்திரத்தில் நீரை நிரப்ப முடியாது. அதுபோல தேவையற்ற ஆசைகள் உள்ளவனிடம் செல்வம் தங்காது. இன்று நீங்கள் 1000 ரூபாயை முதலீடு செய்ய தொடங்கினால் இந்த உலகம் உங்களை பார்த்து சிரிக்கும். 1000 ரூபாயை வைத்துக் கொண்டு இவன் என்ன கோடீஸ்வரனாக போகிறான் என்று கேலி செய்யும். சாணக்கியர் சொன்னார், உலகம் உன்னை சிறுமையாக பார்க்கும் போதுதான் நீ ஒரு பெரிய திட்டத்தை தீட்ட வேண்டும். உன் வெற்றி அவர்களுக்கு பதிலாக இருக்க வேண்டும். இந்த வீடியோவில் நாம் வெறும் கணக்குகளை பார்க்க போவதில்லை. 2500 ஆண்டுகளுக்கு முன்பு சாணக்கியர் பயன்படுத்திய அந்த பண மேலாண்மை தந்திரத்தை இன்று நாம் எப்படி 2026 நவீன உலகில் பயன்படுத்தப் போகிறோம் என்பதை பார்க்க போகிறோம். சாணக்கியர் சொல்கிறார், பொருத்தமில்லாத இடத்தில் செய்யப்படும் முதலீடு இருட்டில் எரியப்படும் கல்லை போன்றது. உங்கள் 1000 ரூபாயை 1 கோடியாக மாற்ற சாணக்கியர் 3 இடங்களை காட்டுகிறார். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் முதல் முன்னுரிமையை அறிவுக்குத்தான் தருகிறார். அவர் சொல்கிறார், அறிவே உலகின் அழியாத செல்வம். இன்று நீங்கள் வைத்திருக்கும் 1000 ரூபாயை வைத்து ஒரு மதுபானம் வாங்கலாம் அல்லது ஒரு சினிமா பார்க்கலாம். ஆனால் அதே 1000 ரூபாயில் உங்கள் தொழிலை முன்னேற்றும் ஒரு புத்தகத்தையோ அல்லது ஒரு புதிய திறமையை கற்றுத்தரும் ஆன்லைன் பயிற்சியையோ வாங்கினால் அந்த அறிவு உங்களுக்கு ஆயுள் முழுவதும் பல கோடிகளை ஈட்டித் தரும். 1000 ரூபாய் என்பது இங்கே வெறும் பணம் அல்ல, அது உங்களை பட்டை தீட்டும் கருவி. ஒரு தச்சன் மழுங்கிய கோடாலியை வைத்து மரம் வெட்டினால் நேரம்தான் வீணாகும். அதே 1000 ரூபாயை செலவு செய்து கோடாலியை கூர்மையாக்கினால் அவன் பல காடுகளை வென்று விடுவான். நிலம் மற்றும் தங்கம். சாணக்கியர் காலத்தில் நிலமும் தங்கமுமே பாதுகாப்பான முதலீடாக கருதப்பட்டது. இன்று நீங்கள் 1000 ரூபாய்க்கு நிலம் வாங்க முடியாது என்று நினைக்கலாம். ஆனால் இன்று டிஜிட்டல் தங்கம் அல்லது பங்கு சந்தை போன்ற வசதிகள் வந்துவிட்டன. சாணக்கியர் சொல்கிறார், நாணயத்தின் மதிப்பு குறையலாம், ஆனால் பூமியின் மதிப்பும் பொன்னின் மதிப்பும் ஒருபோதும் குறையாது. உங்கள் கையில் இருக்கும் 1000 ரூபாயை வீணாக்காமல் அதில் சிறு பகுதியை தங்கத்திலோ அல்லது நல்ல நிறுவன பங்குகளிலோ முதலீடு செய்ய தொடங்குங்கள். அது மெல்ல மெல்ல வளர்ந்து ஒரு நாள் மலை போல நிற்கும். 3வது தானம் மற்றும் தர்மம். இது பலருக்கும் ஆச்சரியமாக இருக்கலாம். சாணக்கியர் சொல்கிறார், கிணற்றில் நீர் இறைக்கத்தான் ஊற்று சுரக்கும். உங்கள் 1000 ரூபாயில் ஒரு சிறு பகுதியை, உதாரணமாக 100 ரூபாய், மற்றவர்களுக்கு உதவுவதற்காக செலவிடுங்கள். இது உங்களுக்கு ஒரு நல்ல உறவையும் நற்பெயரையும் தரும். அந்த நற்பெயர் தான் நீங்கள் ஆபத்தில் இருக்கும் போது உங்களை காப்பாற்றும் மிகப்பெரிய காப்பீடு. நண்பர்களே, சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான எச்சரிக்கையை தருகிறார். ஆசை காட்டி அழைக்கப்படும் முதலீடுகளில் கவனமாக இரு. அதாவது, ஒரே நாளில் பணக்காரராகலாம் என்று யாராவது சொன்னால் அங்கே உங்கள் 1000 ரூபாயை கொண்டு போய் விடாதீர்கள். அது முதலீடு அல்ல, அது ஒரு வலை. சாணக்கியரின் தந்திரம் என்னவென்றால், நிதானமாக வளர்வதுதான் நிலையான வளர்ச்சி. உங்கள் 1000 ரூபாய் இன்று 1100 ரூபாயாக மாறலாம். அந்த 100 ரூபாய் லாபத்தை எடுத்து செலவு செய்யாதீர்கள். அதை மீண்டும் முதலீடு செய்யுங்கள். இதுதான் கூட்டு வட்டி எனும் ரகசியம். சாணக்கியர் சொல்கிறார், சம்பாதிப்பதை விட சேமிப்பது கடினம், சேமிப்பதை விட அதை பாதுகாப்பது அதைவிட கடினம். உங்கள் முதலீட்டை பாதுகாக்க சாணக்கியர் சொல்லும் முதல் விதி ரகசியம். நீங்கள் 1000
ரூபாயை முதலீடு செய்திருப்பதை யாரிடமும் சொல்லாதீர்கள். சாணக்கியர் சந்திரகுப்தனிடம் சொன்னார், உன் திட்டங்கள் நிறைவேறும் வரை அவை உன் மனதிற்குள் மட்டுமே இருக்க வேண்டும். நீங்கள் முதலீடு செய்கிறீர்கள் என்று தெரிந்தால் உங்களை சுற்றி இருப்பவர்கள் கடன் கேட்க வருவார்கள், அல்லது இதெல்லாம் வீண் வேலை என்று உங்கள் தன்னம்பிக்கையை குலைப்பார்கள். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு வியூகத்தை சொல்கிறார். உன் எல்லா அம்புகளையும் ஒரே பையில் வைக்காதே. ஒருவேளை அந்த பை தொலைந்தால் நீ போரில் தோற்று விடுவாய். அதுபோல உங்கள் எல்லா பணத்தையும் ஒரே இடத்தில் முதலீடு செய்யாதீர்கள். தங்கம், சிறு தொழில், அறிவு என பிரித்து முதலீடு செய்யுங்கள். ஒன்று சரிந்தாலும் இன்னொன்று உங்களை காப்பாற்றும். 1000 ரூபாய் ஒரே நாளில் 1 கோடி ஆகாது. சாணக்கியர் ஒரு பாம்பின் உதாரணத்தை சொல்கிறார். பாம்பு இரைக்காக பொறுமையாக காத்திருக்கும், சரியான நேரம் வரும்போது மட்டுமே தாக்கும். அதுபோல உங்கள் முதலீடு வளர நீங்கள் கால அவகாசம் கொடுக்க வேண்டும். இன்று விதைத்துவிட்டு நாளைக்கே பழம் தேடுபவன் ஒருபோதும் அறுவடை செய்ய முடியாது. இங்கேதான் சாணக்கியரின் காலச்சக்கரம் வேலை செய்கிறது. நீங்கள் முதலீடு செய்யும் பணத்தை விட நீங்கள் எவ்வளவு காலம் முதலீட்டில் இருக்கிறீர்கள் என்பதுதான் முக்கியம். 1000 ரூபாயை சரியாக முதலீடு செய்து 10 அல்லது 20 ஆண்டுகள் பொறுமையாக இருந்தால் அந்த பணம் நீங்கள் கற்பனை செய்ய முடியாத அளவிற்கு பெருகி இருக்கும். சாணக்கியர் கூறுகிறார், காலமே ஒரு மனிதனை அரசனாகவும் மாற்றும், ஆண்டியாகவும் மாற்றும். காலத்தை மதிப்பவனே செல்வத்தின் அதிபதி. உங்கள் இளமை காலத்தை வீணான பொழுதுபோக்குகளில் கழிக்காமல் முதலீட்டில் செலவிடுங்கள். உங்கள் முதுமை காலம் ஒரு ராஜாவை போல இருக்கும். உங்கள் 1000 ரூபாய் வேகமாக வளர சாணக்கியர் ஒரு தந்திரத்தை சொல்கிறார். அதுதான் மறுமுதலீடு, ரீஇன்வெஸ்ட்மெண்ட். உதாரணத்திற்கு, உங்கள் 1000 ரூபாய் முதலீட்டில் இருந்து உங்களுக்கு 100 ரூபாய் லாபம் கிடைக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். அந்த 100 ரூபாயை எடுத்து உடனே ஒரு செலவு செய்யாதீர்கள். அந்த 100 ரூபாயையும் மீண்டும் முதலீடு செய்யுங்கள். இதைத்தான் சாணக்கியர் வட்டிக்கு வட்டி என்கிறார். உங்கள் பணம் உங்களுக்காக குட்டி போட வேண்டும். அந்த பணக்குட்டிகள் மீண்டும் உங்களுக்காக உழைக்க வேண்டும். இரண்டாவது தந்திரம், திறமை மூலம் வருமானத்தை அதிகரித்தல். 1000 ரூபாயை மட்டும் வைத்துக் கொண்டு கோடீஸ்வரன் ஆவது ஒரு வழி என்றால், அந்த 1000 ரூபாயை பயன்படுத்தி உங்கள் வருமானத்தை 10,000 ரூபாயாக உயர்த்துவது இன்னொரு வழி. சாணக்கியர் கூறுகிறார், உன் அறிவு வளர வளர உனக்கான வாய்ப்புகளும் வளரும். நீங்கள் செய்யும் வேளையில் இன்னும் சிறப்பாக செயல்பட ஒரு பயிற்சியை மேற்கொள்வது அல்லது புதிய ஒரு தொழிலை கற்றுக்கொள்வது உங்கள் வேகத்தை 10 மடங்கு அதிகரிக்கும். மூன்றாவது மிக முக்கியமான தந்திரம், அவசியமற்ற செலவுகளை வெட்டுதல். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு கணக்கை போடுகிறார். 1 ரூபாயை சேமிப்பது என்பது 1 ரூபாயை சம்பாதிப்பதற்கு சமம். நாம் பல நேரங்களில் தேவையில்லாத ஆடம்பரங்களுக்காக பணத்தை செலவிடுகிறோம். அந்த பணத்தை அப்படியே உங்கள் முதலீட்டில் சேர்த்தால் உங்கள் 1 கோடி ரூபாய் இலக்கு இன்னும் சில ஆண்டுகளிலேயே உங்களுக்கு கிடைத்துவிடும். சாணக்கியர் ஒரு கழுகின் உதாரணத்தை சொல்கிறார். கழுகு உயரத்தில் பறக்கும் போதே தன் இரையை குறிவைக்கும். அதுபோல நீங்கள் உங்கள் 1 கோடி என்ற இலக்கை எப்போதும் கண்முன்னால் வைத்திருக்க வேண்டும். இடையில் வரும் சிறு சிறு இலாபங்கள் உங்களை மயக்க விடாதீர்கள். நண்பர்களே, பணக்காரர்களுக்கும் ஏழைகளுக்கும் உள்ள ஒரே வித்தியாசம் இதுதான். ஏழைகள் பணத்திற்காக வேலை செய்கிறார்கள், பணக்காரர்கள் பணத்தை தமக்காக வேலை செய்ய வைக்கிறார்கள். உங்கள் 1000 ரூபாய் இப்போது உங்களுக்காக வேலை செய்ய தொடங்கிவிட்டது. சாணக்கியர் ஒரு மிக முக்கியமான உண்மையை சொல்கிறார். இழந்த செல்வத்தை மீண்டும் சம்பாதித்து விடலாம், ஆனால் இழந்த ஒரு நொடியை கூட இந்த உலகத்தின் எல்லா தங்கத்தையும் கொடுத்தாலும் மீட்க முடியாது. உங்கள் 1000 ரூபாய் 1 கோடியாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் பணத்தை முதலீடு செய்வதற்கு முன்னால் உங்கள் நேரத்தை முதலீடு செய்ய வேண்டும். ஒரு ஏழைக்கும் பணக்காரனுக்கும் இறைவன் சமமாக கொடுத்த ஒரே விஷயம் ஒரு நாளைக்கு இருக்கும் 24 மணி நேரம்தான். அந்த நேரத்தில் நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதுதான் உங்கள் வங்கி கணக்கை தீர்மானிக்கும். சாணக்கியர் அர்த்த சாஸ்திரத்தில் ஒரு எச்சரிக்கையை தருகிறார். அதிர்ஷ்டத்தை நம்பி உழைப்பை கைவிடுபவன் கையில் இருக்கும் உணவை தரையில் கொட்டிவிட்டு மழைக்காக காத்திருப்பவனுக்கு சமம். பலர் லாட்டரி விழுந்தால் பணக்காரன் ஆகிவிடலாம், அல்லது யாராவது ஒரு மந்திரவாதி வந்து பணத்தை கொட்டுவார் என்று காத்திருக்கிறார்கள். இது முதலீடு அல்ல, இது தற்கொலைக்கு சமம். உண்மை என்னவென்றால், உங்கள் 1000 ரூபாய் கோடியாக மாற வேண்டும் என்றால் நீங்கள் குறுக்கு வழிகளை தவிர்க்க வேண்டும். சாணக்கியர் சொல்கிறார், நேர்மையற்ற வழியில் வரும் செல்வம் 10 ஆண்டுகள் வரை இருக்கலாம், ஆனால் 11ஆம் ஆண்டு அது வேரோடு அழிந்துவிடும். எனவே உங்கள் முதலீடு நியாயமானதாகவும் நேர்மையானதாகவும் இருக்கட்டும். அடுத்ததாக சாணக்கியர் சொல்லும் ஒரு ரகசிய தந்திரம், எதிர்ப்புகளை வருமானமாக மாற்றுதல். சந்தை வீழ்ச்சியடையும் போது அல்லது பொருளாதாரம் சரியும் போது சாதாரண மக்கள் பயப்படுவார்கள். ஆனால் ஒரு சாணக்கியன் அந்த நேரத்தில் தான் முதலீடு செய்வான். ஏனெனில் மற்றவர்கள் பயப்படும் போதுதான் பொருட்கள் மலிவாக கிடைக்கும். அந்த நேரத்தில் நீங்கள் காட்டும் தைரியம்தான் உங்களை ஒரு கோடீஸ்வரனாக மாற்றும். உங்கள் 1000 ரூபாய் 1 கோடியாக வளர்ந்த பிறகு அதை எப்படி தக்க வைப்பது? சாணக்கியர் ஒரு சிங்கம் தன் இரையை பாதுகாப்பது போல செல்வத்தை பாதுகாக்க சொல்கிறார். சம்பாதித்த பணத்தை உடனே ஆடம்பரத்தில் செலவு செய்யாதீர்கள். சாணக்கியர் சொல்கிறார், அரசன் என்பவன் எளிமையாக வாழ வேண்டும், ஆனால் அவனது கஜானா வலிமையாக இருக்க வேண்டும். உங்கள் வாழ்க்கை முறை உங்கள் வருமானத்தை விட குறைவாக இருக்கட்டும். அப்போதுதான் எஞ்சிய பணம் மீண்டும் வளர்ந்து கொண்டே இருக்கும். வாரிசுகளுக்கு அறிவு. உங்கள் பணத்தை உங்கள் பிள்ளைகளிடம் கொடுப்பதற்கு முன் அந்த பணத்தை சம்பாதிக்க நீங்கள் பட்ட கஷ்டத்தையும் அந்த பணத்தை மேலாண்மை செய்யும் சாணக்கிய புத்தியையும் அவர்களுக்கு கற்றுக் கொடுங்கள். அறிவில்லாத பிள்ளையிடம் கொடுக்கப்படும் செல்வம் குரங்கு கையில்
கையில் இருக்கும் தீப்பந்தம் போன்றது. அது உங்கள் வம்சத்தையே அழித்துவிடும். சாணக்கியர் கூறுகிறார், யார் ஒருவன் தன் வருமானத்தில் ஒரு பகுதியை சேமித்து ஒரு பகுதியை தொழிலில் முதலீடு செய்து ஒரு பகுதியை தானம் செய்கிறானோ அவனது செல்வம் 7 தலைமுறைக்கும் அழியாமல் இருக்கும். இப்போது உங்கள் கையில் அந்த 1000 ரூபாய் இருக்கிறது. இது வெறும் காகிதம் அல்ல, இது உங்கள் எதிர்காலத்தின் சாவி. இதை நீங்கள் எங்கே வைக்கப் போகிறீர்கள்? ஒரு டீ கடையிலா அல்லது ஒரு சாம்ராஜ்யத்தின் அஸ்திவாரத்திலா? நாம் இந்த பயணத்தின் உச்சத்திற்கு வந்துவிட்டோம். வெறும் 1000 ரூபாய் எப்படி ஒரு கோடியாக மாறும் என்பதற்கான சாணக்கியரின் அத்தனை ரகசியங்களையும் இப்போது நீங்கள் அறிந்துவிட்டீர்கள். ஆனால் சாணக்கியர் ஒரு கசப்பான உண்மையை சொல்கிறார். 1000 புத்தகங்களை படிப்பதாலோ 1000 வீடியோக்களை பார்ப்பதாலோ ஒருவன் அறிஞன் ஆகிவிட முடியாது. எவன் ஒருவன் தான் கற்றதை செயலில் காட்டுகிறானோ அவனே உண்மையான சாணக்கியன். இன்று நீங்கள் இந்த வீடியோவை பார்த்து முடித்தவுடன் 2 விதமான மனிதர்கள் இருப்பார்கள். முதல் வகை நல்ல தகவல் என்று சொல்லிவிட்டு மீண்டும் பழைய வாழ்க்கையை வாழப்போகிறவர்கள். 2வது வகை இன்றே என் முதல் 1000 ரூபாயை சரியான இடத்தில் விதைப்பேன் என்று களம் இறங்குபவர்கள். நீங்கள் இதில் யார்? சாணக்கியர் ஒருமுறை சொன்னார், தொடங்கப்படாத எந்த ஒரு செயலும் ஒருபோதும் முடிவடையாது. நீங்கள் 1 கோடியை அடைய வேண்டும் என்றால் நீங்கள் செய்ய வேண்டிய முதல் காரியம் முதல் அடியை எடுத்து வைப்பதுதான். அது சிறிய அடியாக இருந்தாலும் பரவாயில்லை, ஆனால் அது சரியான திசையில் இருக்க வேண்டும். நண்பர்களே, உங்கள் கையில் இருக்கும் அந்த 1000 ரூபாய் உங்கள் தலையெழுத்தையே மாற்றப் போகிறது. அதை வெறும் காகிதமாக பார்க்காதீர்கள். அது உங்கள் பிள்ளைகளின் கல்வி, உங்கள் குடும்பத்தின் நிம்மதி, உங்கள் எதிர்கால கௌரவம். உங்களை ஏளனம் செய்தவர்களின் வாயை அடைக்க ஒரே வழி உங்கள் வெற்றியின் சத்தம் மட்டுமே. சாணக்கியரின் இந்த நிதி பாடங்கள் உங்கள் இதயத்தில் ஒரு நெருப்பை பற்ற வைத்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். இனி வறுமை என்பது உங்கள் விதி அல்ல, அது நீங்கள் வீழ்த்த வேண்டிய ஒரு எதிரி. எழுந்து நில்லுங்கள், உங்கள் சாம்ராஜ்யம் உங்களுக்காக காத்திருக்கிறது. வளர்ச்சி பாதை நேயர்களே, இப்பொழுதே உங்கள் போனை எடுத்து ஒரு சபதம் செய்யுங்கள். கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்கள், இன்றே என் முதலீட்டை தொடங்குகிறேன். வெற்றி நிச்சயம். உங்கள் ஒவ்வொரு கமெண்ட்டும் உங்கள் லட்சியத்திற்கான ஒரு கையெழுத்து. இந்த வீடியோ உங்கள் சிந்தனையை மாற்றியிருந்தால் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு இதை பகிருங்கள். ஏனென்றால் ஒரு சாணக்கியன் தன்னை சுற்றி இருப்பவர்களையும் சேர்த்தே வளர்ப்பான். இது போன்ற இன்னும் பல ரகசியங்களை அறிந்து கொள்ள இப்போதே வளர்ச்சி பாதை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறந்து விடாதீர்கள், 1000 ரூபாய் என்பது வெறும் ஆரம்பம். 1 கோடி என்பது உங்கள் இலக்கு. சாணக்கிய நீதி என்பது உங்கள் ஆயுதம். வாழ்க வளமுடன். வெற்றி நிச்சயம்.